போதைப்பொருள் பயன்படுத்தியதுல நடிகர் ஸ்ரீகாந்தை கைது பண்ணதை தொடர்ந்து இப்ப நடிகர் கிருஷ்ணாவையும் கைது பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல நடிகர் கிருஷ்ணா எனக்கு உடல்நல சரியில்லை, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போதே நான் போதைப்பொருள் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. கிருஷ்ணா சொன்னதை கேட்டு எல்லாருமே நம்புற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா போலீஸ் தீவிர விசாரணை பண்ணி வந்ததால தான் அவருடைய செல்போன்ல வாட்ஸ்அப்ல 10 நபர்களுக்கு மேல இருக்க ஒரு குழுவை அமைச்சு வச்சிருந்திருக்காரு. அதுல தான் கிருஷ்ணாவோட கல்லூரி நண்பர்கள் சில பேரும், தமிழ் சினிமா நண்பர்கள் சில பேருமே இருந்திருக்காங்க. அதுவும் யாருக்கும் தெரியாத மாதிரியும் புரியாத மாதிரியும் வாட்ஸ்அப்ல கோட்வேர்டு மூலமா போதைப் பொருளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத போலீஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. நடிகர் கிருஷ்ணா உடல்நல சரியில்லைன்னு பொய் சொல்லி மறைச்சிருந்தாலும் வெளிவந்த உண்மையால அவரை இப்ப கைது பண்ணி ஜெயில கண்காணிப்புல வச்சிருக்காங்களாம். மேலும் இந்த வாட்ஸ்அப் குழுவுல இருக்க எல்லாருக்குமே ஆஜராக சொல்லி சமனம் அனுப்பியிருக்காங்க. அப்பதான் இந்த விசாரணையில யாருக்காவது போதைப் பொருளை வாங்கி சேல் பண்ணியிருக்காங்களா இல்ல இவங்க தான் பயன்படுத்தி இருக்காங்களா அப்படிங்கறத தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இப்ப விசாரணை பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 எழுத்து இருக்க ஒரு நடிகரும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதா ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு இப்ப சோசியல் மீடியாவில் பலரும் பல நடிகர்களோட பெயரை குறிப்பிட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் யாரெல்லாம் இந்த விவகாரத்துல மாட்ட போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த தகவலை தெரிஞ்சுக்கவும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கவும் நம்ம சேனல் கூட இணைஞ்சிடுங்க.